அண்ணே 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 ஐயோ உடம்பு கொதிக்குது. அக்கா அக்கா வாக்கா. ஆனந்தி, ஏய் என்னடி ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? அக்கா அண்ணனுக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா. காய்ச்சலா? என்னடி சொல்ற? ஏய் என்னடி உனக்கு இப்படி கொதிக்குது? வேலு வேலு எந்திரிப்பா, எந்திரி. அண்ணே பாத்து. என்னக்கா? என்னடா உடம்பு இப்படி கொதிக்குது? நீ முதல்ல எந்திரி, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு வந்துருவோம். ஹாஸ்பிட்டலுக்கா? இன்னைக்கு நேரத்துக்கு ஃபேக்டரி விசிட் இருக்குக்கா. அதுக்கு நீயும் வர போறியா? இவ்வளவு ஜுரத்தை வச்சுக்கிட்டு நீ ஒன்னும் அங்க வர வேண்டாம். இப்போ வந்து எப்படி போறதுன்னு கேளுங்க. முன்னாடியே கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்க தானே 10 மணிக்கு எடுப்பாங்கன்னு சொன்னீங்க. சாரி வேலா, எனக்கு 10 மணின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். ஏ வேலா, உன் கூட பைக்ல போனா நான் காலேஜ் பஸ்ஸையே மிஸ் பண்ணேன். இத கூட புரிஞ்சுக்க முடியலையா? சொல்லுண்ணே. ஆனந்தி, காலேஜ்ல இருந்து பஸ் கிளம்பி கரெக்டா எவ்வளவு நேரம் ஆகுது? இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? அது 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுண்ணே. ஆமா வள்ளி எங்க? அவ ஃபேக்டரி விசிட்க்கு வரலையா? நான் அவங்களுக்கு அதான் கேட்டுட்டு இருக்கேன். டைமிங்க தப்பா சொல்லி என்ன குழப்பி விட்டுட்டாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அண்ணே பேசாம அவளை லீவ் போட்டு சொல்லு. இனிமே வர்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க வர்றதுக்குள்ள பாதி ஐவி முடிஞ்சிரும். சரி நீ வே, நான் பாத்துக்கிறேன். மேடம் உட்காருங்க. என்ன பண்ண போற? நானே டிராப் பண்றேன் மேடம், ஏறுங்க. வேண்டாம், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத வேலா. உன்னால கரெக்ட் டைமுக்கெல்லாம் போக முடியாது. வேண்டாம் விட்டுரு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். யாரால முடியாதுன்னு சொன்னீங்க மேடம்? இந்த மாதிரி சாகசெல்லாம் பண்ண தெரியாம இல்ல, பண்ண கூடாதுங்கிறதுனால தான் எதுவும் வெளியில காட்டிக்கிறது கூட இல்ல, புரியுதா? நீங்க முதல்ல வண்டியில உட்காருங்க, கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், ஏறுங்க. இல்ல வேணா வேலா, உன்னால முடியாது. இந்நேரத்துக்கு பஸ் எங்கேயோ போயிருக்கும் தெரியுமா? இந்த வேலை குறைச்ச எடை போட்டுட்டீங்கல்ல, அந்த பஸ்ஸை நான் ஓவர்டேக் பண்ணி காட்டட்டுமா? வாங்க. வேண்டாம் வேலா, சொன்னா கேளு, நம்மளால முடியாது. மேடம் ஏறுங்க மேடம், அந்த பஸ்ஸா இல்ல நானான்னு பாத்துறேன், ஏறுங்க. ஏறி உட்காருங்க. சும்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கம்பெனிக்குள்ள மொபைல் அலோடு கிடையாது. உள்ள சிக்னல் ஜாமர் வச்சிருக்கோம். சோ உங்க மொபைல்ல சிக்னல் கிடைக்காது. அதனால எல்லாரும் உங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ப்ளோயிங் ரூம். இந்த இடத்துல தான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ரா மெட்டீரியலா இருக்கிற பஞ்சு அடுத்த ப்ராசஸ்ல சுத்தம் செய்யப்பட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். சரி வாங்க, அடுத்த லெவல் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ப்ளோயிங் ரூம்ல எப்படி பஞ்ச சுத்தம் பண்றாங்கன்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லி கொடுங்க சார், அப்பதான் சார் புரியும். ஹலோ, நீங்க எந்த வேலைக்காக வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்க. எப்படி சொல்லி தரணும்னு நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க, ஓகேவா? இப்போ ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. எல்லாருக்கும் புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தானே சார் கேட்டேன். ஓ அப்படியா? எங்க புரியுற மாதிரி நீங்க சொல்லி கொடுங்க பார்க்கலாம்.
சார் வேணாம் சார், அது நல்லா இருக்காது சார். நீங்க சொல்லி கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் சார். தெரியுதுல்ல, அப்ப கம்முன்னு இருக்கணும். எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி சீன் போடக்கூடாது. போய் ஓரமா நில்லு. சார் மிஷினை பத்தி தெரியாமலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க சொல்லி கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். என்னை விட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி, ரொம்ப வருஷமா இதே ஃபீல்டில் இருக்கீங்கன்றதுனால தான் நான் அப்படி சொன்னேன் சார். நீங்களே சொல்லி கொடுங்க சார். யோ, அப்படியா? சரி வா, வந்து நீயே கிளாஸ் எடு வா. சார் இல்ல நான் சார் பிரச்சனை எல்லாம் வேணாம் சார், நீங்களே கிளாஸ் எடுங்க சார். நான் பிரச்சனை பண்ணல, சாருக்கு தான் எல்லா மிஷினை பத்தியும் தெரியுமாமே. இவரே வந்து கிளாஸ் எடுக்கட்டும். போ போ, அட போயா போ. ஸ்டூடெண்ட்ஸ், சார் தான் கிளாஸ் எடுக்க போறாரு. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சார் நீங்க எடுங்க சார், நான் கவனிக்கிறேன். என்ன ஏன் சார் பாக்குறீங்க? வாய்க்கிழிய பேசுறீங்கல்ல, இப்ப சொல்லிக் கொடுங்க சார், சொல்லிக் கொடுங்க, நானும் கேக்குறேன். சார் சொல்லுங்க சார், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸ் எடுங்க, வெயிட் பண்றாங்க பாருங்க. எல்லாரும் கவனிங்க. இப்ப நாம நிக்கிற இந்த இடத்துக்கு பேரு தான் ப்ளோயிங் ரூம்.